கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மிக அற்புதமான ஒரு உறுப்பாக இந்த நாக்கை நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறார். மிக சிறிய ஒரு உறுப்பு அற்புதமான பல செயற்பாடுகளை செய்யக்கூடிய ஒரு உறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நாவை பற்றி மாத்திரம் நாம் சிலையே அல்லாஹுடைய பல வல்லமைகளை புரிந்து கொள்ள முடியுமான அளவு மிகப்பெரிய ஒரு அற்புதமாக குதிரத்தாக இந்த நாவு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை யாராலுமே மறுக்க முடியாது. இந்த நாக்கை நமக்கு தந்த அல்லாஹு தஆலா இந்த நாக்கை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதையும் நமக்கு சொல்லித் தருகிறார். இந்த நாக்கு அல்லாஹுவை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு உறுப்பாக இருக்க வேண்டும். இந்த நாக்கு அல்லாஹுவை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு உறுப்பாக இருக்க வேண்டும். இந்த நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய வார்த்தைகளாக, அல்லாஹுடைய தீனை போதிக்கிற வார்த்தைகளாக, அடுத்தவர்களுக்கு நன்மையை எடுத்துச் சொல்லுகிற நாக்குகளாக, தீமைகளை தடுக்கின்ற நாக்குகளாக, அதிகம் அல்லாஹுவை திக்ர் செய்யக்கூடிய நாக்குகளாக நம்முடைய நாவுகள் இருக்க வேண்டும் என்பது இஸ்லாம் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், ஷரீஅத் சட்டங்கள் எல்லாம் என் மீது அதிகரித்தது போன்று இருக்கிறது, எனக்கு ஒரு விஷயத்தை கற்றுத்தாருங்கள், அதை நான் தொடர்ந்து பேணி வர விரும்புகிறேன் என்று சொல்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? லா யஸாலு லிசானுக ரத்பன் பிதிக்ரில்லாஹ், உன்னுடைய நாவு அல்லாஹுவை திக்ர் செய்வதன் மூலம் ஈரமாக இருக்கட்டும் என்றார்கள். உன்னுடைய நாக்கு அல்லாஹுவை திக்ர் செய்வதன் மூலம் ஈரமாக இருந்து கொண்டே இருக்கட்டும் என்றார்கள். இப்போ நம்முடைய நாவினால் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடமையாக அல்லாஹுவை திக்ர் செய்வது இருந்து கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத், உங்களில் யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் உண்மையாக விசுவாசித்தவராக இருக்கிறாரோ, உண்மையாக ஈமான் கொண்டவராக இருக்கிறாரோ, அவர் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும் என்றார்கள். நாவினால் நாம் செய்ய வேண்டிய வேலை, பேசினால் நல்லதை பேச வேண்டும், இல்லை என்றால் மௌனமாக இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்கிறார்கள், வ இன்னா லமுஆஹதூன பிமா நதகல்லமு பிஅல்சினதினா, அல்லாஹ்வுடைய தூதரே, நம்முடைய நாக்குகளால் நாம் பேசக்கூடியவற்றுக்காக வேண்டி நாம் குற்றம் பிடிக்கப்படுவோமா என்று கேட்கிறார்கள். நம்முடைய நாவுகளால் நாம் பேசக்கூடியவைகளுக்கு நாம் குற்றம் பிடிக்கப்படுவோமா என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சகிலத்க உம்முக யா முஆத், முஆதே, உன்னுடைய தாய் உன்னை இழந்தவளாகட்டும். அதாவது அன்போடு கண்டிப்பது, அன்போடு கண்டித்து விட்டு சொல்லுகிறார்கள், ஃபஹல் யகுப்புன் நாஸ அலா மனாஹிரிஹிம் இல்லா ஹஸாயிது அல்சினதிஹிம், மக்களை நரகத்தில் முகம் குப்புற தள்ளுவது அவர்கள் நாவினால் தேடியதை தவிர வேறு என்ன என்று கேட்டார்கள். மக்களை நரகத்திலே கொண்டு போய் தள்ளுவது அவர்கள் தங்களுடைய நாவுகளினால் தேடியதை தவிர வேறு என்ன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் திரும்ப கேட்கிறார்கள். அதாவது நம்முடைய நாவு என்பது, நம்முடைய மக்கள் சொல்லுவார்கள், முள்ளில்லாத ஒரு உறுப்பு, விரும்பியபடி அதை அசைக்கலாம் என்று. இன்றைக்கு உண்மையிலேயே நம்முடைய நாவை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பற்றி சிந்தித்து பார்க்கிற போது ஆச்சரியப்பட வேண்டியிருக்கிறது. சகோதரர்களே, நம் எல்லோருக்கும் தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கலிமத்தானி خفيفتان على اللسان ثقيلتان في الميزان حبيبتان إلى الرحمن. இரண்டு வார்த்தைகள் இருக்கின்றன. அந்த இரண்டு வார்த்தைகள் நாவுக்கு மிகவும் இலகுவானவை. இரண்டு வார்த்தைகள் இருக்கின்றன, நாவுக்கு மிகவும் இலகுவானவை, ரஹ்மானுக்கு அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானவை. நாளை மறுமையிலே மீசான் என்ற தராசை கதிக்க செய்யக்கூடியவை. அந்த இரண்டும் என்ன என்று கேட்டால் நம்முடைய உம்மத்தில் எல்லோருக்குமே தெரியும், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்பது. அதே நேரத்திலே புறம் பேசுவதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது பல பயங்கரமான எச்சரிக்கைகளை சொல்லியிருக்கிறார்கள் என்பதும் நம்மில் தெரியாதவர்கள் யாருமே கிடையாது. அல்லாஹு தஆலா புறம் பேசுவதை பற்றி சொல்லும் போது, அய்யுஹிப்பு அஹதுக்கும் அன் யஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தன்,
உங்களுடைய சகோதரனின் மாமிசத்தை, இறைச்சியை நீங்கள் சாப்பிடுவதற்கு விரும்புவீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறார். புறம் பேசுவதை பற்றி சொல்லும் போது 2 நபித்தோழர்கள் புறம் பேசிக் கொண்டு வந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் போய்க் கொண்டிருந்தவர்கள் திடீரென ஓரிடத்திலே நின்றார்கள். அந்த இடத்திலே பல நாட்களுக்கு முன்னால் இறந்து போய் புழுப்பிடித்து துர்வாடை வீசிக் கொண்டிருந்த ஒரு ஆடு கிடக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்றவர்கள் இப்போது புறம் பேசிக் கொண்டு வந்த அந்த 2 பேரும் எங்கே என்று கூப்பிட்டார்கள். 2 பேரும் பயந்து கொண்டு முன்னால் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 2 பேரை பார்த்து சொன்னார்கள், 2 பேரும் இந்த ஆட்டை சாப்பிடுங்கள் என்றார்கள். செத்து போய் புழுப்பிடித்து துர்வாடை வீசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்டை சாப்பிடுங்கள் என்றதும் அவர்கள் நினைக்கிறார்கள், நமக்கு தானாக செத்தது ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கூட அனுமதிக்கப்படவில்லை, இதை போய் அல்லாஹ்வுடைய தூதர் சாப்பிட சொல்கிறார்களே என்று அல்லாஹ்வுடைய தூதரை ஆச்சரியமாக பார்த்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் 2 பேரும் செய்து கொண்டு வந்த வேலை இந்த புழுத்த ஆட்டை சாப்பிடுவதை விட கேவலமானது என்றார்கள். இப்படி புறம் பேசுவது ஒரு பயங்கரமான பாவம் என்பது நமக்கு தெரியும்.